ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஃபார்மசிஸ்ட். டுடே எல்லோரும் என்கிட்ட கேட்குற ஒரு ஸ்மால் டவுட்ஸ் என்னென்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாமுக்கு என்ன சிலபஸ்ஸு தமிழில் எஸ்எஸ்எல் ஸ்டாண்டர்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. வாங்க இந்த வீடியோவில் அதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாமை எப்படி கிளியர் பண்ணுறது, ஹவு டு கிளியர் த தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் எம்ஆர்இ ஃபார்மசிஸ்ட்டில் எல்லாருக்கும் தெரியும் 50க்கு 20 மார்க் எடுக்கணும். அதான் 40% மார்க் ஸ்கோர் பண்ணால் தான் நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் பாஸ் எலிஜிபிளி ஆகுங்க. இப்போ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ண மட்டும் தான் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸாம் பேப்பர் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுவாங்க. அதுதான் ஃபார்மசி எக்ஸாம். எம்ஆர்பியில் இதுதான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன மாதிரி இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாமில் உங்களுக்கு என்னென்ன மாதிரி தெரிஞ்சுக்கணுன்னா, சிலபஸ் என்ன மாதிரி சிலபஸ் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் கொஷின் பேட்டர்ன், என்ன மாதிரி கொஷின்ஸ் பேட்டர்ன்ஸ் இருக்குது, ஐடியா அண்ட் ட்ரிக் எந்த மாதிரி படிக்கணும், சோர்சஸ் ஆஃப் மெட்டீரியல் எங்கெங்கே மெட்டீரியல்லாம் நீங்கள் எடுக்கணும், என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் படிக்கணும், மாடல் கொஷின்ஸ் பேப்பர், ஓல்டு கொஷின்ஸ் பேப்பர், லாஸ்ட்டாக நடந்த எம்ஆர்பியில் நடந்த எல்லா கொஷின்ஸ் பேப்பரும் நீங்கள் ஒத்துரு பண்ணால் கூட 20 மார்க்ன்றது ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். சரிங்களா? சிலபஸ், கொஷின்ஸ் பேப்பர் அண்டு சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல், ஓல்டு கொஷின்ஸ் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். மறக்காமல் எங்கள் வாய்ஸ் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.